நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, அந்த மாடு கண்ணு போட்டோன்னே ஒரு பொண்ணு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா, அந்த குழந்தைக்காக அந்த அம்மா வந்து பால் குடுக்கணும்னா, நல்லா சாப்பாடு குடுக்கணும். சாப்பாடு கொடுக்கணும். நிறைய விஷயங்கள். அதே மாதிரிங்க நாங்க வீர் வேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு, மாட்டு தீவனம், தட்டுங்க 4 பொருளுமே போட்டு வகத்தன அப்புறங்க பால் கொஞ்சம் சேர்ந்து வருங்க. பால் கொஞ்சம் சேர்ந்து வருங்க. அது சில மாடுகள்லாம் நல்லா மடி நல்லா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில மாடுகளுக்கு மடி சின்னதா இருக்கும், ஆனால் பால் அதிகமாக கறக்கும். எப்படி பார்த்து வாங்கணும்? மடியோட இது எப்படி நம்ம தொங்கு மடி ஆகாதுங்க, உருண்டை மடியா இருக்கும். மாட்டுக்கு தான் பார்வையிருக்கு, பால் ஜாஸ்தி வராது. பீர் வேஸ்ட்டுங்க. பீர் வேஸ்ட் இப்படி தான் கொடுக்கணுங்களா? இப்படி தான் கொடுப்பாருங்க. கொடுத்தா கொஞ்சம் பால் சேர்ந்து வருங்க. வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். மாடு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா. ஆமா, அதுல கஷ்டப்படுறது தெரியுதுங்க. கையில் தான் கறக்குறாரு, காலெல்லாம் வலிக்குதுங்கிறாரு. 2 மொழியுமே வலிக்குதுங்கிறாருங்க. அவருக்கு அது கறந்து கை இதெல்லாம் கிருகிருன்னு வருதுங்கிறாரு. ரொம்ப வருஷமா கையிலேயே கறந்ததுனால கை காலெல்லாம் அசதிக்கே ஓஞ்சு போகுது, வலியாகுதுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நல்லா கறந்தாரு. பாவம் உழைக்கிறாருல மனுஷன். அம்மையின ரோபோங்களாமா, எவ்வளவுதான் வேலை செய்ய முடியுங்க, மனுஷன் தானே. இன்னொரு டைம் சொல்லுங்கம்மா. நல்லா இருக்குது. அவங்க ஐயா நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேங்க. சிரிச்ச முகமா அழகா இருக்கீங்கய்யா. மாடுகளை பார்க்கலாங்களா? பாருங்க வாங்க, நீங்க வந்தா தானே மாட்டின் உரிமையாளரே நீங்க தானே. எத்தனை மாடு இருக்குங்கய்யா? மாடு 12 ரூபாய். இது கண்ணுக்குட்டிங்களா? ஓ, 12 உருப்படி வச்சிருக்கிறீங்களா? ஆமாங்க. இது நம்மளோட செட்டு தான். ஆமாங்க. செட்டு எவ்வளோ போட்டிருக்கீங்கய்யா? செட்டு 1.5 லட்ச ரூபாய் ஆகிப்போச்சுங்க. அது வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. இதுதானே செட்டு? இங்கே தோப்புக்குள்ளிங்க, அது நம்மளுக்கு தான். இங்கே எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? இங்கே 4 கட்டி இருக்குங்க, கண்ணுக்குட்டி 3 இருக்குது. திம்மனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. பொதுவாக மாடு அப்படின்னாலே இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இலுப்பணத்தம் பஞ்சாயத்துக்கு சேர்ந்த ஒரு திம்மனூர் கிராமங்க. இந்த கிராமத்தில் இவங்களுடைய பிரதான தொழிலே பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பு, பால் சொசைட்டிக்கு ஊற்றுற தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ஒவ்வொரு மாடுகள் இருக்கும். ஐயா வணக்கங்கய்யா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கிறேன். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கம்மா. என் பேர் கண்ணம்மாங்க. நாங்கள் மாடு 10 ரூபாயாட்டம் வச்சுருந்தோங்க. அவர் இப்போ ஒரு 6 ரூபாய் இருக்குதுங்க. கண்ணுக்குட்டி ஒரு 6 ரூபாய் இருக்குதுங்க. 12 வச்சிருக்கீங்க? 12 வச்சிருக்கிறோங்க. எப்படிம்மா நீங்கள் இந்த செட்டெல்லாம் சூப்பராக போட்டிருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஓலையில் போட்டுட்டு மேலே வந்து தகரம் போட்டுருக்கிறோம். இது இந்த செட்டு வந்து எத்தனை காலம் ஆச்சு போட்டு? இது போட்டு ஒரு 10-15 வருஷம் ஆச்சுங்க. 15 வருஷம் ஆச்சு. 15 எதுவும் ஒழுகாதுங்களா? ஒழுகுறது இல்லைங்க. ஒவ்வொரு பக்கம் ஓலைக்கு பிஞ்சு போனதுனால ஒரு பக்கம் மழை பெஞ்சா ஒழுகுதுங்க. ஒழுகுது. சரி சரிங்க. இப்போ மாடுகள் வந்து இங்கே நீங்கள் தனித்தனியாக கட்டிக்குவீங்க இல்லைங்களா? தனித்தனியாக கட்டிக்குவோம். ஓகே. எப்படிங்கம்மா இந்த மாட்டு பண்ண தொழில் வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க? எத்தனை வருடமாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க? 10-15 வருஷத்துக்கு இருக்குங்க. 10-15 வருஷமா மாட்டை வச்சு பால் கறந்து ஊத்திட்டு இருக்கிறோம். ஓகே. நீங்களும் ஐயா வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. இந்த தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலுப்பணத்தம் இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மாடு தான் வச்சிருக்கீங்க. மாடு தான் வச்சிருக்கிறோம். இலுப்பணத்தம் பூரா மாடு தானுங்க, மாட்டு தொழில் தானுங்க. எங்கம்மா நீங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க? பால் சொசைட்டில ஊத்துறோங்க. இலுப்பணத்தம் சொசைட்டில ஊத்திட்டு. ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் வருதுங்க? முதல்ல ஊத்திட்டு இருந்துங்க, இப்ப கம்மியாயிருதுங்க. 100ல இருந்து 60 லிட்டரா கம்மியாயிருக்கு. எதனால கம்மியாயிருக்குங்க? மாடு ஒரு 2 ரூபாய் கொடுத்துட்டோங்க. 2 கொடுத்துட்டீங்க. எதனால கொடுத்தீங்கம்மா? அது எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொடுத்துட்டு கறக்க முடியல. ஐயா சொல்லுங்கய்யா, உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை சொல்லுங்க. பாலை கறந்துக்கு கொண்டு போய் ஊத்துருங்க, அதுதான் சொல்லு பாருங்க. அதுதான் இருக்குதுங்க. அது போக இந்த தொழில் இல்லைங்க, மழையும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க, தோட்டத்துலையும் ஒன்றும் இல்லை. எல்லாம் தட்டு வாங்கித்தான் போட்டு பால் கறந்துட்டு இருக்கிறோம். ஏன் உங்களுக்கு இடம் இல்லைங்களா? எல்லாம் இருக்குதுங்க, ஆனா தண்ணி வேணும் இல்லைங்க. தண்ணி வசதி இல்லை, மழையும் பெய்யலிங்க இந்த வருஷம். எல்லாம் வாங்கியே தான் போடுறோங்க. எவ்வளவு செலவாகுது ஒரு நாளைக்கு? தட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லுங்க. தட்டு 12 கத்திங்க 65 ரூபாய் கணக்கு போடுங்க. 12 கத்திக்கு 65 மாட்டு தீவனம் ஒரு வீர் வேஸ்ட்டுங்க. இதெல்லாமே எடுக்கிற போது கையிலும் தான் போயிட்டு இருக்குது. முதல்ல மாடு இருக்கிற போது லாபம் ஏதோ கொஞ்சம் இருந்துட்டு இருந்துச்சுங்க. சரிம்மா. இப்போ கொஞ்சம் கையிலிருந்து தான் போட்டுக்கிறோங்க. எல்லாம் வாங்கி போடுறதுனால. மழை இல்லைங்க, இல்லைன்றத மசால் புல் போடுங்க தோட்டத்தில். மழை இல்லைங்க, மசால் புல்லும் இல்லை. எல்லாம் வாங்கியே போடுறதுனால கொஞ்சம் கஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே,
உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருதுங்க? வருமானமே ஒன்றும் இல்லைங்க. எங்கே பையங்க போய் பாடுபட்டுட்டு வர்றது அதையும் சேர்த்தி மாட்டுக்கு போட்டுக்கிறோங்க இப்போ. ஏன் அவன் வருமானம் வராததுக்கு காரணம் உங்ககிட்ட இடம் இல்லாதனாலயோ இந்த மழை இல்லாதனால? மழை இல்லாதனால தாங்க. இடம் இருக்குதுங்களா? இடமெல்லாம் இருக்குதுங்க. தோட்டம் இருக்குதுங்க, இடமெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் மழை இல்லைங்களே. மழை இல்லாதனால தானுங்க, எல்லாம் வாங்கி போடுறதுனால தான் கையிலேருந்து நட்டமாயிட்டு வருதுங்க. சரி, இப்போ நீங்கள் மழை இருக்குது, மழை நல்லா வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு மசால் புல்லுலாம் நீங்களே வளர்த்துருவீங்க? வளர்த்துறோங்க. வளர்த்துக்கலாம். ஆமாங்க. அதெல்லாம் போட்டுக்குங்க. போட்டு அறுத்து போட்டோம்னா ஏதோ எங்கள் கைக்கு ஒரு 10 ரூபா நிற்கிங்க. அப்போ தான் நிற்கிது? அப்போ தான் நிற்கிதுங்க. இப்போல்லாம் கையிலேருந்து தான் போயிட்டு இருக்கு. மாடு வந்து கன்று போட்டுருச்சு, போட்டுட்டு 2 வருஷம் ஆகி அது வந்து சேனை பிடிச்சிருச்சு. கன்று ஈன்றதுக்கு 3 வருஷம் ஆயிருங்களா? ஆமாங்க, ஆயிருங்க. 3 வருஷம் ஆயிரும். சரி, 3 வருஷம் ஆயிருது. 3 வருஷம் ஆனதொடனே அந்த மாடு கண்ணு போட்டோடனே அந்த மாட்டுக்கு என்னென்ன மாதிரியான, இப்போ ஒரு பொண்ணு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்காக அந்த அம்மா வந்து பால் கொடுக்கணும்னா நல்லா சாப்பாடு கொடுக்கணும், நிறைய விஷயங்கள். அதே மாதிரிங்க நாங்கள் பீர் வேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு, மாட்டு தீவனம், தட்டுங்க, இந்த 4 பொருளுமே போட்டு வளர்த்தனப்புறங்க. இந்த 4 பொருளும் தான் போடணுங்க. இதெல்லாம் கொடுத்தாதான் பால் வந்து நல்லா வருங்க. பால் கொஞ்சம் சேர்ந்து வருங்க. இது கொடுக்கலன்னா சேர்ந்து வராதுங்க, கம்மியாயிரும். இது என்னதுக்குமா? இது பீர் வேஸ்ட்டுங்க. பீர் வேஸ்ட் இப்படி தான் கொடுக்கணுங்களா? இப்படி தான் கொடுப்பாருங்க. எதனால இப்படி கொடுக்குறீங்க? அது இப்படி கொடுத்தா கொஞ்சம் பால் சேர்ந்து வருங்க. அதனால மாட்டு தீவனம் பீர் வேஸ்ட்டு இது கொண்டு இது சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் பால் சேர்ந்து வருங்க. அதனால இப்படி கொடுக்குறது. அப்போ எத்தனை மாசத்துக்கு பால் வந்து கொடுக்குங்க? 7 மாசம் மட்டும் கறக்குறோம். அதுக்கப்புறம் வத்தக்கறவை ஆயிரும். அது வத்தக்கறவை ஆயிரும். ஆனா வத்தக்கறவையில மட்டும் பால் நல்லா கெட்டியா இருக்கு, எசன ஃபேட் நல்லா இருக்குங்க. அப்போ அந்த டைம்ல மட்டும் தான் ஏன் பால் கெட்டியா இருக்குது, மற்ற டைம்ல எல்லாம் தண்ணியாட்ட வர்றது காரணம் என்ன? தண்ணியாட்ட வர்ற காரணங்க இளங்கன்னு மாடு ஆக்கிறதுனால தான் கொஞ்சம் தண்ணியாட்ட வர்றதுங்க. தண்ணியாட்ட வருங்க. பால் கொஞ்சம் கம்மியா கறந்ததுன்னா கெட்டி வருங்க. பால் கெட்டி வருங்க. இப்ப மாடு வாங்குறாங்களங்க, பார்த்து வாங்கும்போது சில மாடுகள்லாம் நல்லா மடி நல்லா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சில மாடுகளுக்கு மடி சின்னதாக இருக்கும், ஆனால் பால் அதிகமாக கறக்கும். எப்படி பார்த்து வாங்கணும்? மடியோட இது எப்படி? நம்ம தொங்கு மடி ஆகாதுங்க, உருண்டை மடியாக இருக்கும். உருண்டை மடி ஏனுங்க ஐயா அப்படி சொல்கிறீங்க? தொங்கு மடியில் வந்து பால் சுரக்காதுங்க, அதிகமாக வந்து பால் இருக்காதுங்க, பால் சுரக்காதுங்க. அது கேட்டால் பார்த்தா மாட்டுக்கு தான் பார்வை இருக்கு, பால் ஜாஸ்தி வராது. ஓ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. கண்ணுக்குட்டியெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கண்ணுக்குட்டி இது எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இதையும் வளர்த்துறோம். இது நல்லா இருக்கிறதுனால இதையும் வளர்த்துறோம். நம்மகிட்ட என்ன இன மாடுகள் இருக்குதுங்க? எல்லாம் கலந்தா வச்சிருப்பீங்களா? இருக்குது எல்லாம் கலந்து தான் வச்சுக்கிறோம். கருப்பு மாடு, செவல மாடு, எச்சப்பு அதெல்லாம் கலந்து தான் வச்சுக்கிறோம். எல்லாமே கலந்து வச்சிருக்கீங்க. கலந்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான், மாடு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா. கவனிக்கிறவங்களுக்கு தான் தெரியாது என்ன கஷ்டப்படுறது தெரியுதுங்க. என்னென்ன வேலை செய்வீங்க? இது இப்போ போட்டாரு இல்லைங்க, மாட்டு தீவனம், பீர் வேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு, தட்டு இதெல்லாம் தான் போடுவாருங்க இவரு. போட்டு அப்புறம் பால் கறக்கிறது. பால் கறக்கிறது கையில் கறந்துருவீங்க? கையில் கறந்தது கையில் தான் கறக்குறாருங்க. கையில் தான் கறக்குறீங்க? கையில் தான் கறந்துட்டு. இப்போ எத்தனை மாடு கறவையில் இருக்குதுங்க? 7 மாடு கறக்குங்க. 7மே கறவையில் இருக்குதுங்களா? 7மே கறவையில் இருக்குது. ஆனால் கையில் கறக்குதுன்னா ஒரு மாட்டுக்கு எத்தனை நேரம் டைம் எடுத்துக்குவீங்க? ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகுங்க. 6 நிமிஷம் முடிச்சிருவீங்க. காம்பு நல்லா இருக்கிறது கெட்டியாக இருந்ததுன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுங்க. இப்போ காம்பு கெட்டியாக இருக்குது இல்லைங்கய்யா, அந்த கெட்டியாக இருக்கிற காம்பை நல்லா ஈஸியாக நம்ம கறக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கய்யா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இயற்கையாகவே வர்றது தானுங்க. அது ஒவ்வொரு மாட்டுல காம்பு கெட்டியாக இருக்குங்க, ஒவ்வொரு மாடு ஈஸியாக இருக்குங்க, கறக்கறக்கு நல்லா இருக்குங்க. ஒவ்வொன்று வந்து கெட்டி வரும். அந்த கெட்டி வர்றத கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சேர்ந்து கறக்கணும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வேலையெல்லாம் ஆரம்பிப்பீங்க? அவர் 5 மணிக்கு எந்திரிச்சுக்குவாருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சுக்குவாரு. எத்தனை மணிக்கு முடிப்பீங்க வேலையெல்லாம்? 9. அவ்வளோ நேரம் செய்யணுங்களா? ஆமாங்க. பால் கொண்டு ஊற்றிட்டு வந்து மாட்டுக்கு மேலே போட்டு தண்ணி கட்டிட்டு வெட்டிட்டு போகணும். எதில் பால் எடுக்க போவீங்க? பால் வந்து என்ன டிவிஎஸ் 50 அந்த மாதிரி? டிவிஎஸ் 50 தான். 2 கேனில் எடுத்துட்டு போய் சொசைட்டியில் ஊற்றுவீங்க. எங்கே ஊற்றுறீங்க பால்? ஆவினுக்கு தான். ஆவினு
ஆவின்ல உங்களுக்கு பரவாயில்லைங்களா? எல்லாம் அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக போட்டுடுறாங்களா? பணமெல்லாம் கொடுத்துறாங்க. கொடுத்துட்றாங்க. நாளைக்கு ஒரு பில்லு. சரி, எவ்வளோ ரேட் அதிகப்படுத்துன்னு இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக ஆயிருக்காரு. எந்த ரேட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் வீடியோ வந்து கவர்மெண்ட்டு கூட பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரேட்? 30 ரூபா தர்றாங்க. ஒரு அதெல்லாம் கட்டுப்படி ஆகிறது. எவ்வளோ சேர்த்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 5 ரூபா சேர்த்துனா நல்லா தான் இருக்குங்க. 33 ரூபா தர்றாங்க. இப்போ 25 ரூபா 40 வேணும்னா நல்லதாங்க. அந்த அளவுக்கு முட்டு வடி எடுத்துட்டு போகுது. அதுதான் கேட்குறேங்க. ஒரு 40 ரூபா வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்குமா? ஏதோ குடும்பத்தை அப்படியே ஓட்டலாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. அதுதான் கேட்குறேங்கம்மா. எல்லாம் மாடுகள்லாம் போடுறது வாங்கி போடுறதுல எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். தீவனம் இருந்ததுன்னா பிரச்சனையும் இல்லைங்க. ஏதோ பாதி மிச்சமாகுங்க. தீவனம் இல்லைங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. தீவனம் இல்லைங்க, மழை இல்லை, ஒன்றும் இல்லைங்க. தீவனம் இல்லை, எல்லாம் வாங்கியே போடுறதுனால கையிலேருந்து தான் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் பால் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தினா கூட ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரினாலும் குடும்பத்தை ஓட்டலாங்க. இது பாலும் சேர்த்துறாம பால் கம்மியாக்குறதுனால கொஞ்சம் கஷ்டம் தானுங்க. கட்டாந்தரையில தான் மாடுகள்லாம் கட்டியிருக்கீங்க. இது இப்போ வந்து தண்ணி காட்டி கட்டுறது கட்டாந்தரையில் கட்டிக்கிறோங்க. சரிங்கம்மா. பொழுதோடையெல்லாம் பால் கறந்துட்டு வெளியே பிடிச்சி கட்டிக்குவோம். அது எதனால வெளியே கட்டுறதுக்கு காரணம் என்னங்க? வெளியே கட்டுறது உள்ளுக்குள்ளே வந்து கட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த சேர் ஆகி போகுது இல்லைங்க, அந்த மல்லுக்காரம் சேரு. அதனால சுத்தமாக இருக்கிற இடத்துல முடிச்சு கட்டிடுறதானுங்க. தீனு அங்கே போட்டுக்கிறதானுங்க. எப்படி இருந்தாலும் மாடு பண்ணை மாடு வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக சாணமும் கோமையும் வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். காரை போடாதனால வெளியில் வர்றாதுங்குள்ளேயே நின்று போகு. காரை போட்டிருந்தா வெளியே வந்துருங்க, தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டுருலாங்க. அதனால நான் காரை போடுறதுக்கு எங்களுக்கு வசதி பத்தல. அப்போ மாட்டினுடைய அந்த மடி வந்து கீழே விழுகுது அப்படிங்கும்போது சாணத்துலேயும் இதுலேயும் இருந்தால் அது நல்லா இருக்காதில்லங்க. அதனால் நீங்கள் சுத்தம் பண்ணமாக எப்பவுமே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? ஆமாங்க. மாடை வந்து நீங்கள் தனித்தனியாக கட்டியிருக்கிறீங்க. ஒட்டுக்கா கட்டினா ஏதாவது நோய் தாக்குனா எல்லா மாட்டுக்கும் வந்துடும். ஆமாங்க, அப்படி வந்துருங்க. எங்களுது இன்னும் அதுனா வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஆனது இல்லைங்க, வந்ததும் இல்லைங்க. எங்களுது எப்பவுமே சுத்தமாக தான் இருக்குது. என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் வருங்கம்மா? நரம்பு பிரச்சனை வந்தாலும் வரலாங்க. ஒவ்வொரு மாட்டு குடம்பு இருந்துன்னா திடீர்னு அட்டாக்கு மரம் கூட வந்து அந்த மாதிரி வருங்களாம்மா? மனுஷருக்கு வந்த மாதிரியே வந்துருக்குதுங்க. அதுக்கு என்ன வழி அதுக்கு தப்பிக்கிறதுக்கு? எங்கள் மாடு ஒரு மாடு அப்படித்தான் இறந்துருச்சுங்க. நல்லா உடம்பு இருந்தது, காப்பாற்ற முடியலைங்க. பால் கறந்து போட்டு பிடிச்சி கட்டிட்டு அப்படி தாண்ட முடிக்கி அப்புறம் அவத்தாலைக்கே கீழே விழுந்து அந்த இடத்துக்கே உயிர் போயிடுச்சு. அப்புறம் அந்த அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலிங்க. சரி, அதுக்கு டாக்டர் ஏதாவது நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சாங்க கூட அவர் பார்ப்பாருங்க. ஆனால் ஏதோ ஒன்றா நாங்கள் திடீர்னு டாக்டர் தான் கூப்பிடுவோங்க. அப்புறம் அந்த மாதிரி திடீர்னு ஆனதுனால நாங்கள் அவர் கூப்பிட்றக்கு முடியல, அந்த மாதிரி போயிடுச்சுங்க. சினைக்கெல்லாம் என்னம்மா பண்ணுறீங்க? அவர் வருவாங்க, பால் சொசைட்டிலேருந்து வருவாங்க. வந்து நாகராஜ் வந்துடுவாங்க. நாகராஜ் வந்து ஊசி போட்டு போயிடுவார். ஊசி போடுறதுக்கு ஏதாவது எவ்வளோ கொடுக்கணுங்கம்மா? தெரியலிங்க, அவரு தான் சொல்லுவாங்க. ஆனால் பிடிச்சிக்குவாங்க. அங்கே எங்களுக்கு கையிலேருந்து நாங்கள் கொடுக்கவில்லைங்க. பணம் வந்து பால் சொசைட்டிலே பால் ஊற்றுற போது அப்படியே பிடிச்சிக்கிறாருங்க. அப்படியே பிடிச்சிக்குவாங்க ஊசி போட்டாக்கா. கையிலேருந்தெல்லாம் நாங்கள் ஒன்றா கொடுக்கலைங்க. ஓலை கீத்து கீழே இருக்கிறனால தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, இல்லாட்டி அவ்வளோதான். இப்போ மாடுகளெல்லாம் இங்கேயே நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இங்கேயே கட்டிக்குவீங்க இல்லைங்களா? ஆமாங்க. மத்தியான நேரம் இங்கே இருக்குங்க, தண்ணி காட்டி எல்லாம் பிடிச்சி கீழே அந்த பக்கம் சொட்டையில் கட்டிடுவோம். அங்கே அந்த பக்கம் கட்டிக்குவீங்க? அந்த பக்கம் கட்டிக்குவீங்க. அதான் பெஸ்ட்டு. ஒவ்வொரு மாடு எத்தனை லிட்டருக்கு பால் கறக்குதுங்கம்மா? ஒவ்வொரு மாடு 5 லிட்டருங்க 6 லிட்டருங்க கறக்குங்க. இளங்கறவையில் அப்படியே கம்மியாகிக்குங்க. இதான் வந்து நீங்கள் வாங்குறது? இதான் வாங்குறதுங்க 65 ரூபாய்ங்க. மக்காச்சோளம் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க? அவங்களே கொண்டு வந்து போட்டுருவாங்க. அது எனக்கு அந்த பக்கம் போட்டுருக்குது. அவங்களே கொண்டு வந்து இங்கேயே போட்டுருவாங்க. வண்டியில் இங்கே வருதுங்க, இங்கேயே கொண்டு வந்து போட்டுருவாங்க. நீங்கள் போய் வாங்க வேண்டியது இல்லை? நாங்கள் போய் வாங்க வேண்டியது இல்லை, இங்கேயே கொண்டு வந்து போட்டுறாங்க. இங்கேயே போட்டுறாங்க. இப்போ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நம்மளுது தான்? நம்மளுது தானுங்க. அது எனக்கு அந்த பக்கம் போட்டுருக்குது வருங்க. இது எல்லாமே நம்மளுது தானுங்க. இப்போ மக்காச்சோளம் இது கொடுக்கலன்னா பால் அதிகமாகவே வராதுன்னு நினைக்கிறேன். வராதுங்க. 10-12 கத்தை வாங்குவோங்க. அந்த மாடு அப்படியே பார்க்கலாங்களாம்மா? அந்த மாடு பார்க்கலாம், வாங்கலாம். ஆனால் அந்த செட்டு சூப்பராக போட்டிருக்கீங்கம்மா, நல்லா சூப்பராக போட்டிங்க. இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க? செலவு இது ஒன்றுக்கு மேலே 1.5 ஆகி போச்சுங்க. எல்லாம் ஆங்கிலே எடுத்து எல்லாம் பண்ணுற போது வந்துடுதுங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஸ்கீம் இருக்குதுங்களாம்மா மாட்டுக்கொட்டைகள்லாம் போடுறதுக்கு? அவங்களும் ஒன்றுமே பண்ணலிங்க இதுல வரைக்குங்க. கவர்மெண்ட் எதுவும் பண்ணலைங்க? எதுவுமே பண்ணலிங்க. ஆனால் இருக்குது, கவர்மெண்ட்ல இருக்குதுங்க. இருக்குதுங்க, ஆனால் பண்ணலிங்களே.
நாங்களே கையிலேருந்து காசு போட்டு எல்லாம் பண்ணிருந்தானுங்க. நான் நைட் நேரத்தில் இந்த பக்கம் தான் கட்டிக்குவீங்க? வெளியே நைட் நேரம் இங்கே தானுங்க, இந்த சொட்டையில் தானுங்க வெளியவே நீங்கள் கட்டிக்குவீங்க? கட்டிக்குவோங்க. இது நம்ம இடம் தானுங்களா? இல்லைங்க, இது வேற ஒருத்தருதுங்க. இது நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோங்க, தண்ணி எல்லாம் எடுத்துட்டு. அப்படிங்களா ஐயா? ஸோ இங்கெல்லாம் நீங்கள் மாடுகளை வந்து இந்த தென்னமந்தோப்புலையே நீங்கள் கட்டி வச்சுருவீங்க அப்படி தானே? வேற இவர் வேற ஒருத்தருங்க, இவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. நாங்களே பார்த்துட்டு இருக்கிறதுனால மாட்டெல்லாம் பிடிச்சி தென்னை மரத்தை நெகில் கட்டிக்க வேண்டியது தான். ஆனால் இந்த மாதிரி இடத்துல கட்டணும்னா மாடு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. ஆனால் இழுத்துட்டு போய் பால் கறக்கிறது தான் ரொம்ப சிரமம் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ இந்த மாடெல்லாம் எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? 15 லிட்டர் கறக்குங்க. ஏனுங்க ஐயா? 15 கறக்குதுங்க. ஹெச்எப் எவ்வளோ கறக்குதுங்க? 15 இது நல்லா கறக்குது. ஏங்க ஐயா நீங்கள் கையில் பால் கறக்கும் போதுங்க ஐயா உங்களுக்கு கஷ்டமா இல்லைங்களா ஐயா? கால் உட்காரதுக்கு அதெல்லாம் காலெல்லாம் வலிக்குதுங்கிறாரு. எவ்வளோ வயசாச்சுங்க ஐயா? 63 ஆச்சு. 63 வயசு. இப்போ இந்த 2 மொழியுமே வலிக்குதுங்கிறாருங்க. அவருக்கு அது கறந்து அதே கை இதெல்லாம் கிருகிருன்னு வருதுங்கிறாரு. ஏன்னு கேட்டால் 4 ரொம்ப வருஷமாக கையிலேயே கறந்ததுனால கொஞ்சம் கை காலெல்லாம் அசதிக்கே ஓஞ்சு போகுது, வலியாகுதுங்கிறாங்க. இப்போதாங்க இதுக்கு முன்னாடி நல்லா கறந்தாருங்க. உழைக்கிறாருல மனுஷன். ஐயா மாடு இழுத்துட்டு போங்க, நீங்கள் மாடு இழுத்துட்டு போங்க. இதுக்கு முன்னையெல்லாம் நல்லா கறந்தாருங்க, 100 லிட்டருக்கு மேலே கறந்தாருங்க. ஆனால் இப்போ ஓஞ்சு போச்சுங்க, முடியறதில்ல. வேலை செஞ்சுட்டே தான் நம்மளும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாருங்க. நம்ம என்ன ரோபோங்களாமா? எவ்வளோதான் வேலை செய்ய முடியுங்க, மனுஷன் தானே. ஆனால் நடந்துட்டு இருந்தா தெரியுறதில்ல. இது பாருங்க, இன்னொரு மாடு அவுக்கணுங்களே. நீங்கள் அவுத்துட்டு வாங்க. அது நான் அவுக்க மாட்டேங்க, அவர் தானே. அப்படியே வாங்கம்மா. அது அவுத்துட்டு திப்புன்னு போகுது, கொண்டா இதையும் பிடிச்சிக்கிறேன். கண்டு போட்டு 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சுங்களா? அங்கே தான் தண்ணி காட்டுக்கு போகணும். தண்ணி காட்டு போவீங்களா? அங்கே தண்ணி காட்டுக்கு போங்க, எல்லாம் போட்டமில்லைங்க தாலிக்கு. ஆமாம், அங்கே போகும். அங்கே தண்ணி காட்டி இது பண்ண வேண்டியதுதான். விட்டுறதா? இழுத்து பிடிக்க சொல்கிறாரு. முன்னாள் விட்டுட்டே அது ஒன்று இழுத்துட்டு போகும் தண்ணிக்கு. வாங்க அப்படியே போவோம். அவங்க அங்கேயும் இருக்குதுங்க, ஒரு 5-6 ரூபாய், கணுக்குட்டி ஒரு 6 ரூபாய். அப்படியே தாகத்தில் அப்படியே வெயிட் பண்ணதாட்டு இருக்குது. அதுக்கு தெரியுங்களா ஐயா? இது அதோட தாலி. அங்கேயும் வர மாட்டெல்லாம் பிடிச்சி காட்டுக்கோ. அங்கே பாப்பாங்க குடிச்சுக்குது இல்லைங்களா? தனியாக நீங்கள் தொட்டி வச்சுருங்க இல்லைங்களா? இந்த தொட்டி பேரில் இருக்குதுங்க, பேரில் தண்ணியை பிடிச்சி அப்படியே ஊற்றிக்கிறதாங்க. இப்போ இது எல்லாமே செப்பரேட்டாக நீங்கள் வச்சிடுறீங்க? வச்சிடறோம். ஆமாம், உங்களுடைய மாட்டு பண்ணையை பற்றியும் நீங்கள் எப்படி மாடு வளர்க்குறீங்க, இதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய தகவல்கள் பொறுமையாக எங்களுக்கு வந்து விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து நீங்கள் இந்த தொழிலை மட்டும் விட்டுறாதீங்க. அரசு வந்து கண்டிப்பாக உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு நிச்சயமாக கோரிக்கைகள்லாம் ஏற்று கண்டிப்பாக பாலினுடைய விலையை வந்து உயர்த்தும் நான் நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சிவா டிவியை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.